ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். பாருங்க, இனிமையான சொற்கள், மற்றவர்களை காயப்படுத்தாமல் கிருபையுள்ள இனிமையான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அப்படி நாம் பேசும்போது கேட்போர் மனதுக்கு அது தேன் போல இனிமையா இருக்கும். அவர்களுக்கு சந்தோஷத்தை, ஆறுதலை கொடுக்கும். அப்போ கவனமாய் கிருபையுள்ள வார்த்தைகளை, மற்றவர்களை காயப்படுத்தாமல் நாம் பேச வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, எலும்புகளுக்கு அது ஔஷதம், எலும்புகளுக்கு அது ஆரோக்கியம், உடலுக்கு ஆரோக்கியம் என்று வசனம் சொல்கிறது. அப்போ கவனமாய் இனிமையாய் கிருபையுள்ள வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் அடியாரின் துதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கட்டும். ஆண்டவரே, அவர்களும் கர்த்தாவை மற்றவர்களை காயப்படுத்தாமல் பேசட்டும். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.